சண்டே வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் பீச்சில் ப்ரௌனி சேல் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடச்சிது. எங்கள் அம்மா கிட்ட ப்ரௌனி செஞ்சு தர சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சூப்பராக ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு பீச்சுக்கு சேல்ஸ் பண்ணலான்னு ரெடி ஆகிட்டோம். அப்போ தான் எங்கள் பூனை பையன் பார்த்துட்டே இருந்தான். ஒன்றாச்சும் கொடுப்போன்னு பார்த்தா, ஆனால் அவனுக்கு ஒன்று கூட கொடுக்காம எல்லாத்தையும் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். வெற்றிகரமாக பீச்சுக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் போனோம், எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அங்கே போன உடனே தான் தெரிஞ்சது இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு. ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போன உடனே ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு இடத்துல வச்சு உக்காந்துட்டோம், ஆனாலும் யாரும் வரல. ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். ஒரு ஆள்கிட்ட போய் ப்ரௌனி வேணுமான்னு கேட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நிறைய ப்ரௌனி மீதி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சுட்டு பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் சேல்ஸ் பண்ணலான்ற முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் பீச்சில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். செகண்ட் ரவுண்டுமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அமையல. அப்பவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எங்கால் உட்காந்து ப்ரௌனின்னு கத்தியும் பார்த்துலாம், பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வெற்றிகரமாக எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டோம். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமே இல்லாமல் முடிஞ்சுது. ஸோ அதனால் ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தோம். இந்த மிஷன் சக்ஸஸ் ஆனதால் அடுத்த வாரமும் இதே மாதிரி ஆரோவில் பீச்சில் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். Getting the target 50,000 by selling brownies. இந்த சீரீஸில் டே 2 பற்றி நம்ம பார்ப்போம். டே 1ல் நம்ம 1000 rupees earn பண்ணியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி டே 2 இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு போனோம். அண்ட் இன்னைக்கு ப்ரௌனிஸோட கொஞ்சம் கோகோனட் கேக்கும் எடுத்துகிட்டு போனோம். ப்ரௌனி 50 rupees அண்ட் கோகோனட் கேக் 40 rupees. வழக்கம் போல் நம்மளோட ஸ்டார்டிங் சீன் ஃப்ளாப் தான். எல்லாருமே என்ன இது அப்படின்னு கேட்டாங்க, பட் யாருமே வாங்கலை. என்னடா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல நின்று யோசிச்சு அப்போ தான் இந்த ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட்ஸுக்கு போய் சேல்ஸ் பண்ணலான்ற ஐடியா கிடைச்சிது. நாங்கள் 4 பேர் இருந்தோம், 2 பேராக பிரிஞ்சிட்டோம். நாங்கள் மிட் பாயிண்டில் இருக்கோம். அந்த சைடில் மதனும் அஸ்வினும் சேல்ஸ் பண்ண போறாங்க. அப்படியே திரும்பினா இந்த சைடில் நானும் பிரிச்சும் சேல்ஸ் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நடந்தே தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம். மணல் மேடு பள்ளம்னு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது நடந்து போகிறதுக்கு. எப்படியோ ஃபைனலாக எங்கள் ஸ்பாட் கிட்ட வந்துட்டோம். போகிற வழியிலே 2-3 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணோம். எங்கள் ஸ்பாட் கிட்ட போனோடனே அங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ப்ரௌனி அண்ட் கோகோனட் கேக் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே மதனுக்கு கால் பண்ணி அங்கே என்ன நிலவரன்னு கேட்டேன். அங்கே எதுவுமே சேல்ஸ் ஆகலன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட 4 ப்ரௌனி அண்ட் 2 கோகோனட் கேக் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இங்கே வர சொல்லிட்டேன். அதை சேல்ஸ் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ரைஸ் ஆன சன் இங்கே செட் ஆகிறதுக்கு வந்துச்சு. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இன்னைக்கு லெஃப்ட் ஒரு 4 ப்ரௌனி அண்ட் 2 கோகோனட் கேக். நீங்கள் மிஷன் சக்ஸஸாக கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் 800க்கு சேல் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே 1000 அண்ட் இன்னைக்கு 800. 2 டேஸில் நம்ம டார்கெட்டில் 1800 ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் 50,000 கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறோம் நம்புறேன். Getting the target 50,000 by selling brownies. இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு 2 டேஸில் 1800 earn பண்ணியிருந்தோம். அண்ட் டே 3ல் சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீட்டிலே ப்ரௌனியை பேக் பண்ணி ஆரோவில் பீச்சுக்கு கொண்டு வந்துட்டோம். எப்போவுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் கேப் கடை வச்சிருக்கேன் இந்த அக்கா கிட்ட போய் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணோம். எப்போவுமே இவங்க தான் எங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருப்பாங்க. அண்ட் ப்ரௌனியை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆரோவில் பீச்சில் சுற்றிட்டு இருந்தோம். அங்கே அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் டைம் போக போக பொம்மையப்பாலத்து பீச்சுக்கு போய் சேல்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு அங்கே நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் நடந்து போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் போனால் தான் சேல்ஸ் ஆகும். ஸோ அதனால் அங்கே போனோம். போகிற வழியும் சில பேர்கிட்ட ப்ரௌனி வேணுமான்னு கேட்டுகிட்டே தான் போனோம். பொம்மையப்பாலத்து பீச்சில் ஓரளவுக்கு கூட்டம் வந்துச்சு. அங்கே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் பண்ணோம். நாங்கள் நினச்ச மாதிரியே எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஒரு ப்ரௌனி வாங்கினாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது மறுபடியும் எங்களுக்கு கூப்பிட்டு அவங்களே 4 ப்ரௌனி வாங்கினாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் ப்ரௌனி நிறையா வாங்கினாங்க. அதை வச்சு எங்களோட ப்ரௌனி டேஸ்ட் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அட் எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் 16 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணோம். நாங்கள் எடுத்துகிட்டு போனது 20 ப்ரௌனிஸ். 16 சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் 800 earn பண்ணியிருந்தோம். Getting the target 50,000 by selling brownies. இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு 3 டேஸில் நம்ம 2600 earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே 4. இந்த டே எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் ப்ரௌனியை 2 சைஸில் கொண்டு வரணும். வழக்கம் போது எடுத்துகிட்டு வர சைஸ் 50 rupees அண்ட் அதை விட கொஞ்சம் பெருசு 60 rupees. ஆரோவில் பீச்சில் ரீச் ஆனதுமே க்ரௌட் இருக்க பிளேஸை நோக்கி போனோம். அங்கே போன உடனே ஆஸ் யூஷுவல் கேப் கடை வச்சிருக்க அக்கா தான் ஃபஸ்ட்டு கஸ்டமராக இருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட 2 ப்ரௌனி வாங்கினாங்க. ப்ரௌனி வாங்கினது மட்டும் இல்லாமல் எந்த நாள் எங்கே எப்போ கூட்டம் இருக்குன்ற விஷயத்தையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்தோட நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு எங்களை மோட்டிவேட்டும் பண்ணாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் சேல்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது பொம்மையப்பாலத்து பீச்சுக்கு எடுத்துகிட்டு போன எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்கள் டோட்டலாக 870 earn பண்ணியிருந்தோம். நாங்கள் சேல்ஸ் பண்ண அதே பீச்சில் இந்த தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்காலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு மாங்காவை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் டிசைட் பண்ணோம். பெட்ரோல் போட்டுட்டு வர வேலை திடீர்னு சடனாக ஒரு கிளைமேட் சேஞ்ச். எங்கள் நல்ல நேரம் மழைக்கு முன்னாடி சேஃபாக வீட்டில் ரீச் ஆகிட்டோம். திடீர்னு எப்படி ஆயிடுச்சு. Getting the target 50,000 by selling brownies. இந்த சீரீஸில் டே 5 பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மார்னிங் செஷன்.
இது வரைக்கும் நம்ம 4 டேஸ்ல 3470 earn பண்ணிருந்தோம். அண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரௌனி ரெடி பண்றதுக்காக சீக்கிரமா எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி 7:30க்கு முன்னாடியே ப்ரௌனியை ரெடி பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஆரோவில் பீச்சுக்கு போன உடனே எங்களுக்கு ஷாக் தான். ஏன்னா அங்க அவ்வளவு கூட்டமே இல்லை. கூட்டம் இருந்தாலே சேல்ஸ் பண்றதுக்கு தள்ளாகணும். இப்போ கூட்டம் வேற இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டே போனோம். பட் அங்க ஆப்போசிட்டா இருந்துச்சு. எப்பவுமே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்லோவா இருக்கும். பட் இன்னைக்கு போன உடனே 5 ப்ரௌனி சேல்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொம்மையாபுரத்து பீச் நோக்கி போலான்னு போனா அங்க சுத்தமா கூட்டமே இல்லை. இங்க இருந்தா ஒரு தூரம் நடந்து போனதுக்கு அங்க ஒரே ஒரு ப்ரௌனி தான் சேல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப கவலையோட திரும்பி இங்கே வந்துட்டோம். அந்த டைம்ல வெயில் எப்படி அதிகமா இருக்கோ அதே மாதிரி தான் அலையும் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. 10 மணி வரைக்கும் சுத்தி சேல்ஸ் பண்ணதுல எங்களால 15 ப்ரௌனி சேல்ஸ் பண்ண முடிஞ்சது. நாங்க மொத்தமா 20 ப்ரௌனி எடுத்துருப்போம். ஸோ 15 ரிமைனிங். டே 5ல மார்னிங் மட்டும் நாங்கள் 750 earn பண்ணியிருந்தோம். இப்போ வீட்டுக்கு போய் ப்ரௌனி செஞ்சு மறுபடியும் ஆஃப்டர்நூன் வருவோம். இது செல்லமா வந்து கொடுத்தான்றதுனால வாங்குறேன். ஓகேயா? இந்த சீரிஸ்ல டே 5ஓட செகண்ட் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது மார்னிங் செஷன்ல நாங்க 750 earn பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ வீட்டில் போய் ப்ரௌனிஸ் செஞ்சு மறுபடியும் சேல்ஸ் பண்ணலாம்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்க 35 ப்ரௌனிஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்னைய சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்க போன உடனே நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை. பட் இருந்தாலும் 1-2 சேல்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்பவுமே எங்களோட சேல்ஸ் முடிச்சுட்டு நாங்க பொம்மைபாலத்து பீச்சுக்கு சேல்ஸ் பண்ணலான்னு போவோம். ஆனா இன்னைக்கு பொம்மைபாலத்து பீச்சுக்குலாம் போல இங்கவே எங்களோட சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். கொஞ்சமா சேல்ஸ் பண்ணி அட் எண்ட் ஆஃப் தி டே 34 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணிட்டோம். அதாவது 1700 earn பண்ணியிருந்தோம். நிறைய பேர் எங்க ப்ரௌனிஸை சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த செஷன்ல 1700 அண்ட் மார்னிங் செஷன்ல 750. டோட்டலா இன்னைக்கு மட்டும் நாங்க 2450 earn பண்ணியிருந்தோம். அண்ட் இதுதான் எங்களோட ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல நாங்க 3470 earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைய சேல்ஸ் சேர்த்து 5920 rupees earn பண்ணியிருக்கோம். இப்போ டே 6ஓட மார்னிங் செஷன் எவ்வளோ earn பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். சீக்கிரமா ஆரோவில் பீச்சுக்கு போய் ப்ரௌனி சேல்ஸ் பண்ண போறோம்னு சொன்னதால ஏர்லி மார்னிங்கே எங்கள் அம்மா ப்ரௌனி செஞ்சு முடிச்சுட்டாங்க. பட் நடுவில் வந்த சில ஒர்க்கால நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கே 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் அப்போலேருந்து 11:30 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ நேரம் சேல்ஸ் பண்ணதில் 26 ப்ரௌனி சேல்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே வெயில் தாங்க முடியல. காலையில் வேற சாப்பிடாம போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தோம். ஏன்னா அங்கே கடையில் இருந்த எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் ப்ரௌனியை வாங்கினாங்க. அண்ட் அவங்களோட கஸ்டமர் கிட்டே அவங்களோட ப்ரௌனி வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். இதுதான் எங்களோட பெஸ்ட் டே. டே 6 மார்னிங்ல மட்டும் நாங்க 1300 earn பண்ணியிருந்தோம். அண்ட் இது ஆஃப்டர்நூன் செஷன். நாங்க ஆரோவில் பீச்சுக்கு போன உடனே கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஆனா ப்ரௌனி வாங்க தான் ஆள் இல்லை. அப்படியே ரொம்ப நேரம் அங்க இங்கன்னு சுத்திட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல கேப் கடை வச்சிருக்கேன் இந்த அக்கா ப்ரௌனி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா எல்லா ப்ரௌனிஸும் சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த செஷன் மட்டும் நாங்க 34 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணோம். 34 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணதுல 1700 earn பண்ணியிருந்தோம். அண்ட் டோட்டலா இன்னைக்கு மட்டுமே 3000 earn பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஒரு நாள்ல மட்டும் நாங்க 60 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணோம். நம்ம கிட்ட ப்ரௌனினர் என்ன சொன்னார்னா, பாண்டிச்சேரி அண்ட் ஆரோவில்ல நான் சாப்பிட்டதுல இதுதான் பெஸ்ட் ப்ரௌனி. நெக்ஸ்ட் டைம் நான் இவரை பார்க்கும்போது கண்டிப்பா இவர்கிட்ட ப்ரௌனி வாங்குவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்தது. அண்ட் இது வரைக்கும் Getting the target 50,000 by selling brownies. இந்த சீரிஸ்ல டே 7 தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 6 டேஸ்ல நம்ம 8920 rupees earn பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த டேல எவ்வளவு earn பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். இன்னைய சேல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ற டவுட்ல தான் நாங்க போனோம். ஆனா நாங்க எதிர்பார்த்தத விட இன்னைய சேல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் நாங்க டோட்டலா 1560 rupees earn பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் டோட்டலா 7 டேஸ் brownie சேல்ஸ் பண்ணதுல நாங்க 10,480 rupees earn பண்ணிருக்கோம். நமக்கு இது கொஞ்சம் மோசமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரிஸ்ல டே 8 தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷனா ப்ரௌனி சேல்ஸ் பண்ண போனோம். 2 செஷன் சேல்ஸ் பண்ணதுல எடுத்துட்டு போன ப்ரௌனி எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டோம். ஆனா ஓவரால் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ரொம்பவே அலைஞ்சிட்டோம். மார்னிங்ல ஃபர்ஸ்ட் ஆரோவில் பீச்சுக்கு போனோம். அங்க போய் எம்மானா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு எதுவும் சேல்ஸ் ஆகல. ஒரு 4-5 தான் வித்தோம். அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு செரினிட்டி பீச்சுக்கு போனோம். அங்க போனா அங்கேயும் ரொம்ப அலைச்சலா இருந்தது. அங்க கூட்டம் அதிகமா இருந்தாலுமே யாருமே அந்த அளவுக்கு வாங்கல. கல்லு மேல ஏறி இறங்கி காஞ்சதுல 5 தான் விற்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி ஆரோவில் பீச்சுக்கு போனோம். அங்க போனா ஒருத்தர் 2 ப்ரௌனியை வாங்கிட்டு காசு எடுத்துக்கு ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டாரு. வெயில் வேற ரொம்ப ஓவரா இருந்துச்சு. எப்படியோ காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் போனோம். ஆஃப்டர்நூன் செஷன் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா ஆரோவில் பீச்ல எங்களோட சேல்ஸ் முடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ப்ரௌனி வாங்கின இந்த அக்கா ப்ரௌனி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பரையும் வாங்கினாங்க. அவங்களுக்கு ப்ரௌனி தேவைப்பட்டா கண்டிப்பா ஆர்டர் பண்றேன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. அரௌண்ட் பாண்டிச்சேரி அண்ட் ஆரோவில் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மத்தவங்களும் ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பழக்கம் போல கேப் கடை வச்சிருக்க அந்த அக்காவும் வாங்கினாங்க ப்ரௌனி. அட் எண்ட் ஆஃப் தி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷனை சேர்த்து 1320 rupees earn பண்ணிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணதுல 11,800 rupees earn பண்ணிருக்கோம்.
இந்த நாள் இவ்வளோ கஷ்டமா இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸ்ல டே 9 தான் நம்ம பார்க்க போறோம். காலையிலே ப்ரௌனியை ரெடி பண்ணி சேல்ஸ்க்கு ஆரோவில் பீச்சுக்கு கொண்டு போயிட்டோம். அங்கே போனோம்னே சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். ப்ரௌனியை சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். டைம் போக போக வெயிலும் அதிகமாயிடுச்சு. ஸோ போயிட்டு ஈவினிங் வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மார்னிங் செஷன் மட்டும் நாங்கள் அரௌண்ட் 800 ரன் பண்ணியிருந்தோம். ஈவினிங் செஷன்ல கூட்டம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு நிறைய ப்ரௌனி செஞ்சு எடுத்துட்டு வரலாம் முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடலாம்னு பார்த்தோம். விளையாடிட்டே இருக்கும்போது சடனா ஒரு சைட்ல இருந்து இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. மழை வரும் பயந்துக்கிட்டு அப்படியே மேட்ச் பாதியில விட்டுட்டு பீச்சுக்கு ஃபாஸ்ட்ல போனோம். பீச்சுக்கு போய் பார்த்தா செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேட்ல ப்ரௌனி சேல்ஸ் பண்ணது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் நீடிக்கல. சடனா செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு கூரையில போய் ஒதுங்கிட்டோம். மழை நிக்கிற மாதிரி தெரியல. இந்த மழையிலயும் 1-2 ப்ரௌனி சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் இந்த செஷன் மட்டும் அரௌண்ட் 500 கிட்ட earn பண்ணிருந்தோம். இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரியா படல. அதனால சேல்ஸ் பாதியிலே முடிச்சுட்டு மழையிலே அணிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு மட்டும் நாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன் சேர்த்து 1200 ருபீஸ் earn பண்ணிருந்தோம். மழை வரலன்னா எங்களோட சேல்ஸ் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். மழையால சேல்ஸ் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் 8 டேஸ்ல 11,800 ருபீஸ் earn பண்ணிருந்தோம். அண்ட் இன்னைக்கு ஒரு 1,200, டோட்டலா 9 டேஸ்ல 13,000 ருபீஸ் earn பண்ணிருக்கோம். அண்ட் கூடிய சீக்கிரம் 50K டார்கெட் அச்சீவ் பண்றோம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸ்ல டே 10 தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரௌனி பேக் பண்றதுக்கு தேவையான பொருள்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால எங்களால மார்னிங் செஷன் போக முடியல. ஸோ மார்னிங் பாண்டிக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோடனே ப்ரௌனி செஞ்சு பேக் பண்றதுக்கு ஈவினிங் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரௌனி எடுத்துட்டு ஆரோவில் பீச்சுக்கு போனோடனே சேல்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க ப்ரௌனி எடுத்துட்டு போனோம். கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ப்ரௌனியோட டேஸ்ட் தரமா இருந்துச்சுன்னு ரிவ்யூவும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த ப்ரௌனி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மட்டும் 2,570 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் 9 டேஸ்ல 13,000 ருபீஸ் earn பண்ணிருந்தோம். இதையும் சேர்த்து 10 டேஸ்ல 15,570 ருபீஸ் earn பண்ணிருக்கோம். இப்படி சீக்கிரம் 50K டார்கெட் அச்சீவ் பண்றோம்னு வந்து அது கொஞ்சம் கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல நம்ம 15,570 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே 11. இன்னைக்கு டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு செல்லவும் சேல்ஸ்க்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போன உடனே கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டம் கொஞ்சம் வந்தது. த எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் 1,110 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் 11 டேஸ்ல 16,680 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரௌனி ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர் டேஸ்ட். தேங்க்ஸ். அண்ட் இந்த இன்னைக்கு மார்னிங் செஷன் பயங்கரமாக பல்பு வாங்கணும். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸில் டே 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 11 டேஸில் நம்ம 16,680 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் 9 o'clock எங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் இருந்ததால சீக்கிரமாக ப்ரௌனி சேல்ஸ் பண்ண போகலான்னு போனோம். அவ்வளோ சீக்கிரம்னா 6:30 பீச்சில் இருந்தோம். பீச்சில் போன உடனே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா அந்த டைம்லேயே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பீச்சில். இன்னைக்கு சேல்ஸ் பயங்கரமாக இருக்க போதுன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. எல்லாருமே பல்லு விலகலன்றாங்க. 8 மணி வரைக்கும் அங்கே சுற்றி வந்ததில் ஒரே ஒரு ப்ரௌனி தான் சேல் பண்ணோம். சரி ப்ரௌனி சேல்ஸ் தான் நல்லா இல்லை, மேட்ச்லயாச்சும் போய் ஜெயிப்போன்னு பார்த்தா அங்கேயும் மேட்ச் லாஸ் பண்ணிட்டோம். என்னடா இந்த நாள் ரொம்ப ஒஸ்டா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் மதியம் சேல்ஸ்க்கு போனோம். ஆஃப்டர்நூன் செஷன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. பீச்சில் கடை வச்சிருக்கேன் இந்த அக்கா டெய்லியுமே எங்ககிட்ட ப்ரௌனி வாங்குவாங்க. ஒரு நாள் விடாமல் எல்லா நாளுமே ப்ரௌனி வாங்கி எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப பிக் தேங்க்ஸ் எங்களுக்கு. இந்த செஷன் மட்டும் நாங்கள் 1,900 earn பண்ணியிருந்தோம். அண்ட் மார்னிங் ஒரு 50 ருபீஸ். டோட்டலாக இன்னைக்கு மட்டும் 1,950 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் டோட்டலாக 12 டேஸ்ல 18,630 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸ்ல டே 13 தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ப்ரௌனி சேல்ஸ் பண்ணலான்னு போகும்போது வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா வானம் விட்டுட்டு இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ்க்கு போயிட்டோம். இன்னைக்கு சண்டேன்றதுனால பீச்சில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. போனோடனே எங்கள் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த ப்ரௌனி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் கொரியரில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருவோம். அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு மறுபடியும் சேல்ஸ் பண்ணோம். த எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் 2,280 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் 13 டேஸ்ல டோட்டலா 20,910 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். எங்களோட ஹையஸ்ட் சேல்ஸை இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு டே 14. இன்னைக்கு நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷனாக ப்ரௌனி சேல்ஸ் பண்ணுறதுக்கு போனோம். மார்னிங் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மார்னிங் செஷன் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் ஈவினிங் செஷன் கூட்டம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதே நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். இந்த ப்ரௌனி உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் எங்கேருந்து வேணா ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு கொரியரில் ப்ரௌனியை சென்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு சேல்ஸ் முடிக்கிறதுக்கு 7 மணி கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு
இன்னைக்கு 7 மணி வரைக்கும் சேல்ஸ் பண்ணது ஒர்த்து தான். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது இன்னைக்கு மட்டும் நாங்கள் 3210 rupees earn பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் டோட்டலாக 14 daysல 24,120 rupees earn பண்ணியிருக்கோம். நேற்று மட்டும் நாங்கள் 3210 rupees earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு அதை ப்ரோக் பண்ணி எங்களோட ஹையஸ்ட் சேல்ஸை பதிவு பண்ணியிருக்கோம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு டே 15. இன்னைக்கு நாங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணி ஆரோவில் பீச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் எங்களோட சேல்ஸை பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு அடுத்தது செரெனிட்டி பீச்சுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு செல்லும் அவங்க எடுத்துகிட்டு போன ப்ரௌனியை சேல்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு போன ப்ரௌனி எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. நான் முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இன்னொரு பேட்ச் ப்ரௌனி செய்ய சொல்லி. அதை நம்ம செல்வ பாரதி கொண்டு வந்தார். அண்ட் அதையுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம செல்வம் அங்கேயே ஒரு ஃப்ரெண்டையும் பிடிச்சாரு. அண்ட் இவர் தான் அந்த ஃப்ரெண்டு. இன்னைக்கு சேல்ஸ் பண்ணதுல நாங்க டோட்டலா 3,340 rupees earn பண்ணிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் டோட்டலா 15 daysல 27,460 rupees earn பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு ப்ரௌனி சேல்ஸ் பண்றதுக்காக போனோம். இன்னைக்கு சேல்ஸ் நல்லா இருந்துச்சா இல்லையான்றத வீடியோல பார்ப்போம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். பயந்து ஓடுறான் பாருங்க இந்த பையன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் ஆரோவில் பீச்சுக்கு தான் நாங்கள் ப்ரௌனி சேல்ஸ் பண்ண போயிருந்தோம். அங்கே கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. உடனே செரெனிட்டி பீச்சுக்கு மூவ் ஆனோம். அங்கேயுமே கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வெயிலுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பாண்டி பீச்சில் கூட்டம் இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைச்சது. செரெனிட்டி பீச்சில் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்ததில்ல ஒரு ப்ரௌனி தான் விற்க முடிஞ்சது. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா? கேமரா ஆஃப் பண்ணுங்கன்றியா? ஆரோவில் அண்ட் செரெனிட்டி பீச்ல இன்னைக்கு எங்க கருத்து வேலை பாண்டி பீச்க்கே வந்து சேல்ஸ் பண்ணலான்ட்டு இங்க பாத்தீங்கன்னா பாண்டி பீச்சுக்கு வந்துட்டோம். அப்படியே திரும்பினீங்கன்னா பாண்டி பீச். நாங்கள் பீச்சுக்கு போனதுமே எங்களை எல்லாரும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கையில் பாக்ஸை தூக்கிட்டு நாங்கள் நியூவாக என்ட்ரி கொடுக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. ஆனா ப்ரௌனி சேல்ஸ் பண்ணதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆரோவில் அண்ட் செரெனிட்டி பீச்சில் கூட்டம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ கூட்டத்தில் சேல்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. நாங்கள் போன உடனே கொஞ்சம் ப்ரௌனி ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் பண்ணோம். இன்னைக்கு ஈஸியாக சேல்ஸை முடிச்சிடும்னு நினச்சோம். பட் போக போக தான் கஷ்டம் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரமாக சுற்றிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு பெருசாக சேல்ஸ் பண்ணலை. சரி எப்படியாச்சும் நீ கஷ்டப்பட்டு சேல்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடுவோன்ற ஒரு வெறியோட சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் ஒரு வெடி வந்தது. என்னன்னா நாங்கள் பாண்டிச்சேரி பீச்சில் ப்ரௌனியை சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதை சொன்னவர் யாருன்னா அங்கே வாட்டர் மேலன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கவர். உங்களை நான் இங்க பாக்குறது இதுதான் கடைசி டைமா இருக்கணும் அப்படின்னு எங்களை வார்ன் பண்ணாரு. ஏன்னா முனிசிபாலிட்டி பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. அங்க சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. பட் அவர் அங்க வாட்டர் மேலன் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு எங்களை மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சோகமா உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வந்ததுக்கு இன்னைக்கு மட்டுமாச்சு பாண்டிச்சேரி பீச்ல சேல்ஸ் பண்ணுவோம்ட்டு இன்னைக்கு சேல்ஸ் இங்க பண்ணோம். இருட்டுற வரைக்குமே நாங்க சேல்ஸ் பண்ணோம். இன்னைக்கு மட்டும் நாங்க எவ்வளவு earn பண்ணோம்னா 1,350 rupees. அண்ட் இது வரைக்கும் டோட்டலா 16 daysல 28,810 rupees சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸில் டே 17 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 16 daysல நம்ம 28,810 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே 17 இன்னைக்கு எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரௌனி எடுத்துகிட்டு ஆரோவில் பீச்சுக்கு தான் போனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செரெனிட்டி பீச்சுக்கு மூவ் ஆனோம். இதுதான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுற ப்ரௌனி. இதோட ப்ரைஸ் 50 rupees. நீங்கள் 1 kg வாங்கினா 1,000 rupees. அண்ட் அதுக்கு மேலேயும் நாங்கள் பண்ணி தருவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. டெலிவரி அண்ட் கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. பாண்டிச்சேரினா நாங்களே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியுமே பண்ணிவிடுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ்லாம் தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணி நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு செரெனிட்டி பீச்சில் இருக்கிற வரைக்குமே சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு டோட்டலாக நாங்கள் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம் 1,330 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் 17 daysல 30,140 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் 50K டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம். எங்க வீடியோஸை பார்த்துட்டு ஒருத்தர் எங்க கிட்ட 1 kg ப்ரௌனி ஆர்டர் கேட்டிருந்தாரு. அதை டெலிவரி பண்ணிட்டு அப்படியே சேல்ஸுக்கு போனோம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இந்த சீரீஸ்ல டே 18 தான் நம்ம பார்க்க போறோம். 1 kg ப்ரௌனி டெலிவரி பண்ணிட்டு உடனே சேல்ஸுக்கு போனோம். செம வெயில் அடிச்சது. கொஞ்ச நேரம் சேல்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பாண்டிக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அகைன் ஈவினிங் கொஞ்சம் வெயில் குறைஞ்சது மறுபடியும் சேல்ஸுக்கு போனோம். அங்க போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் நாங்க பார்த்தோம். அவர் இங்க ப்ரௌனி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரௌனி சூப்பரா இருந்ததால எங்க நம்பரையும் வாங்கினாரு. அண்ட் 30 piece ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அவர் நாளைக்கு பெங்களூர் போறதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப ஹாப்பியா ப்ரௌனி சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நாங்க 2,900 earn பண்ணிருந்தோம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 17 daysல 30,140 rupees earn பண்ணிருந்தோம். அண்ட் இன்னைக்கு சேர்த்து 18 daysல 33,040 rupees earn பண்ணிருக்கோம். பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்த டூரிஸ்ட் ஒருத்தர் நம்ம கிட்ட 30 piece ப்ரௌனி ஆர்டர் கேட்டிருந்தாரு. மார்னிங் அதை டெலிவரி பண்ணிட்டு அப்படியே சேல்ஸுக்கு போனோம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ்.
இன்னைக்கு டே 19. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 18 டேஸ்ல நம்ம 33,040 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு எவ்வளோ earn பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். உங்களுக்கு டே நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. இந்த ஃபுல் டே நாங்கள் சேல்ஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு மட்டும் டோட்டலாக எவ்வளோ earn பண்ணோம்னா 3,440 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் டோட்டலாக 19 டேஸ்ல 36,480 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட பீச்சில் ப்ரௌனி வாங்கின ஒரு அக்கா ப்ரௌனி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம சேனலையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களோட பொண்ணோட பர்த்டேக்கு எங்ககிட்ட 1/2 kg ப்ரௌனி வாங்கி சப்போர்ட் பண்ணாங்க. கெட்டிங் தி டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு டே 20. அவங்க மார்னிங் 10 o'clock கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன டைமிங்கில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு போயிட்டோம். 1/2 kg ப்ரௌனி 500 தான். அண்ட் டெலிவரி சார்ஜுமே இல்லை. பட் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து டெலிவரி பண்ணதுக்காக 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு 550 பே பண்ணாங்க. நாங்கள் எவ்வளோ வேணாம்னு சொன்னோம், பட் இருந்தாலும் அவங்க 550 தான் பே பண்ணாங்க. அண்ட் சாப்பிட்டு போறேன்னு வேற கேட்டாங்க. நாங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ரௌனி சேல்ஸ் பண்ண போனோம். ப்ரௌனி சேல்ஸ்க்கு போன கொஞ்ச நேரத்திலே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால வீட்டுக்கு திரும்பிட்டோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் டோட்டலாக 1,110 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இது வரைக்கும் 20 டேஸ்ல 37,590 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் 50K டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம் நம்புறேன். உங்களுக்கு பர்த்டே கேக்ஸ் அண்ட் ப்ரௌனி வேணும்னா ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு டே 21. அண்ட் இது வரைக்கும் 20 டேஸ்ல நம்ம 37,590 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ earn பண்றோம்னு பார்க்கலாம். எங்களோட ப்ரௌனி சேல்ஸை பார்த்துட்டு ஒருத்தர் எங்களோட நம்பர் வாங்கி ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. காலையில் அவருக்கு டெலிவரி பண்ண போயிட்டோம். டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஈவினிங் ப்ரௌனி சேல்ஸ்க்கு போனோம். அங்கே போன உடனே வானம் இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வர மாதிரி இருந்தது. அப்படி பேசிட்டே இருக்கும்போது மழையுமே வந்துடுச்சு. அதனால ஒரு ஷெட்டு கீழே ஒதுங்கிட்டோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரி பரவாயில்ல, மழையிலே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போனோம். ஆனால் வேலைக்கு ஆகல. இன்னைக்கு ஃபுல்லா ஒரே ஒரு ப்ரௌனி தான் விற்றோம். மழை வந்து அடி பிடிச்சி வேணுங்க. இப்போ ஒரே ஒரு ப்ரௌனி தான் விற்றோம். அது 50 ருபீஸ். அண்ட் மார்னிங் 1,200 ருபீஸ். ஸோ டோட்டலாக இன்னைக்கு மட்டும் 1,250 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் 21 டேஸில் 38,840 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் 50K டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Getting the target 50,000 by selling brownie. இது வரைக்கும் 21 டேஸ்ல 40,100 and கணக்கு வந்துச்சு. இது பார்த்துட்டு சொல்றேன். ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் 21 டேஸில் 38,840 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே 22. இன்னைக்கு எவ்வளோ earn பண்ணுறோன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். A few moments later. ரொம்ப நேரமா சுத்திட்டோம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கல்வி வண்டி போய் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த கச்சேரிக்கு போய் வந்துட்டோம். ஒன்று கூட சேல்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு டே இது வரைக்கும் வந்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டே. ஒன்றுமே சேல்ஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் ஃபேமிலின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனி வாங்க ஆரம்பித்தாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வைல்டு கார்டு என்ட்ரி இருந்துச்சு. அதுதான் மழை மேகம். ஏற்றிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்றும் சரி முந்தா நேற்றும் சரி சரியான மழை. ரொம்ப ஏற்றிட்டு வந்துருச்சு. இந்த சைடில் வீடியோ தெரியவே இல்லை. இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சைடில் கிளியராக தான் இருக்குது. பட் இன்னொரு சைடு ரொம்பவே இருட்டுட்டு இருந்துச்சு. நேற்றே மழையால் ப்ரௌனி சேல்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி மழை வந்துடக்கூடாதுன்னு வேணிட்டே ப்ரௌனி சேல்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். எப்படியோ வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கையில் காசு இருக்குது. அதான் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஸ்டார்டிங் ரொம்ப லோவாக இருந்தாலும் இப்போது கடைசியில் வளர்றேன் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது. இன்றைக்கி மட்டும் நாங்கள் டோட்டலாக 1,150 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் டோட்டலாக இது வரைக்கும் 22 டேஸில் 39,990 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 22 நாளில் நாங்கள் 39,990 ரூபாய்க்கு ப்ரௌனி சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு டே 23. இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு டே 23. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் ஒன்று விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துச்சு. ரொம்ப நேரமாக சுற்றி வந்தோம். ஃபஸ்ட்டு யாருமே வாங்கலை. பட் ஒன்று வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. போய் மூடு அக்செப்ட் பண்ணுறது ஒன்று ஆயிடுச்சு. நீங்கள் பீச்சில் யாராச்சும் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேல்ஸ் பண்ணுங்கள். சில குடிக்கிற நாய்கள்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டு வேணான்னு குடிக்கிறதுங்க. கேட்டால் நாங்கள் காசை மாற்றி சொல்கிறேன்னு ஸ்கேம் மாற்றுறேங்க. ஸ்கேம் மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் காசே பே பண்ணுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் ஒரு வழியாக இன்னைக்கு சேல்ஸ் முடிச்சிட்டோம். இன்றைக்கி மட்டும் நாங்கள் டோட்டலாக 1,310 ருபீஸ் earn பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் டோட்டலாக 23 டேஸில் 41,300 ருபீஸ் earn பண்ணியிருக்கோம். கூடிய
23 நாளில் 41,300 ரூபாய்க்கு நாங்கள் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே 24, இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். நேற்றை விட பீச்சில் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால போனோடனே சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 10 கிட்ட சேல்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் காஞ்சனா படத்தில் இருட்டிட்டு வர மாதிரி திடீர்னு இருட்டிட்டு வந்துருச்சு. அந்த காற்றுமே பயங்கரமாக அடிச்சுது. சீக்கிரமாக சேல்ஸ் முடிச்சுட்டு மழை வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக சேல்ஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு மட்டும் நாங்கள் டோட்டலாக எவ்வளோ earn பண்ணோம்னா 1,370 rupees. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 24 daysல 42,670 rupees earn பண்ணியிருக்கோம். சாரி, சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் பாதி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போயிடும். அண்ட் உங்களுக்கும் இந்த ப்ரௌனி, டெசர்ட்ஸ், பர்த்டே கேக்ஸ்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் 24 daysல 42,670 rupeesக்கு நாங்கள் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு டே 25, இன்னைக்கு எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு சாட்டர்டேன்றதால மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷனாக சேல்ஸுக்கு போனோம். காலையில் ஒருத்தவங்க 1 kg ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்ககிட்ட. அதை நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு அண்ட் பீச்சில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு போனோம். மார்னிங் கொஞ்ச நேரம் சேல்ஸ் பண்ணிட்டு வெயில் அதிகமானதுமே வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் ஈவினிங் சேல்ஸ்க்கு போனோம். இது வரைக்கும் இருந்ததை விட இந்த நாள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா டே பை டே எங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எங்கள் ப்ரௌனியும் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. இன்னும் ப்ரௌனி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியல. டோட்டல் பண்ணி லாஸ்ட்டில் போடுறேன். அண்ட் இன்னைக்கு எங்களோட ஹையஸ்ட் சேல்ஸையுமே பதிவு செஞ்சோம். இன்னைக்கு மட்டும் நாங்கள் எவ்வளோ earn பண்ணோம்னா 4,370 rupees earn பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் டோட்டலாக 25 daysல 47,040 rupees earn பண்ணியிருக்கோம். இன்னும் 50K அச்சீவ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 3,000 rupees தான் வேணும். அதை நாளைக்கே அச்சீவ் பண்ணிடுறோம். நம்புறேன். தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கும் இந்த ப்ரௌனி, டெசர்ட்ஸ் அண்ட் பர்த்டே கேக்லாம் வேணும்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள் ES Dev. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை. எங்களோட ஃபாலோவர்ஸ் ப்ரௌனி வாங்கி நாங்கள் 50K அச்சீவ் பண்ண நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கெட்டிங் த டார்கெட் 50,000 பை செல்லிங் ப்ரௌனிஸ். இன்னைக்கு டே 26. இது வரைக்கும் 25 daysல 47,040 rupeesக்கு earn பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு 3,000 கிட்ட earn பண்ணால் 50K அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் சேல்ஸ்க்கு போனோம். இன்னைக்கு சண்டேன்றனால மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷனாக சேல்ஸுக்கு போனோம். மார்னிங் சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஈவினிங் சேல்ஸ்க்கு வந்தோம். ஈவினிங் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் 49,970 rupees டச் பண்ணிட்டோம். இன்னும் 30 rupees வந்தால் 50K அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் நம்ம ஃபாலோவர்ஸ் அங்கே பீச்சில் நாங்கள் பார்த்து வீடியோலாம் போடுறீங்க நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட 60 rupees ஒரு ப்ரௌனியுமே வாங்கினாரு. அதோட 50,030 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்ம கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. நம்ம ப்ரௌனி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. அண்ட் இந்த டே இன்னும் முடியல, இன்னும் டைம் இருக்குன்றதுனால சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னைக்கு மட்டும் நாங்கள் 3,600 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வரைக்கும் டோட்டலாக 26 daysல 50,640 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நம்ம முடியும் நம்பி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இறங்கி செஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் முடிச்சிடலான்ட்டு இந்த விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அடுத்தது என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை நீங்களே சொல்லுங்கள். நான் உங்கள் ES Dev. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.